ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ சீரிஸ்லேயே டாப் 10 ரெக்கார்ட் ஹோல்டிங் கேரக்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெக்கார்ட் ஹோல்டிங் அப்படிங்கிறது ஒரு பட்டம் இல்லைனா டைட்டில் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க பண்ண மாதிரி யாராலையுமே பண்ணியிருக்க முடியாது, அதில் இவங்க தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜிராய் சென்சே லீஃப் வில்லேஜுக்காகவே வாழ்ந்து லீஃப் வில்லேஜுக்காகவே உயிரை விட்டுருப்பாரு. அப்படி பார்த்தா அவர் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ். ஆனால் நருட்டோ சீரிஸ்லேயே ஒரு பெஸ்ட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னா அதை நம்ம இட்டாச்சியை தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒன்றும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரியே நம்ம வீடியோவை எல்லாருமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைபை மட்டும் கொஞ்சம் போட்டு விட்ருங்க, கூடிய சீக்கிரம் 100K ரீச் ஆயிடலாம். ஸோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா ஒரே ஒரு லைக் ஆச்சும் போட்டு விட்ருங்க, அது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஸோ வளன்னு பேசாமல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நருட்டோ சீரிஸ்லேயே டாப் 10 ரெக்கார்ட் ஹோல்டிங் கேரக்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10வது இடத்துல நம்ம சாக்குரா தான் இருக்கா. நம்ம சாக்குரா என்னடா ரெக்கார்டாக வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம நருட்டோ சீரிஸ்லேயே இருக்கிறதுலே ஒரு யூஸ்லெஸ்ஸான கேரக்டர் அப்படிங்கிற ரெக்கார்டை நம்ம சாக்குரா தான் வச்சிருக்கா. ஸோ நம்ம சாக்குராவோட இந்த ஒரு ரெக்கார்டை நருட்டோ சீரிஸ்லேயே இது வரைக்கும் யாராலுமே பீட் பண்ண முடியலை. ஏன்னா நம்ம சாக்குரா கூப்பிட்டு ஒரு மிஷனுக்கு போனோம் அப்படின்னா எனிமையை சமாளிக்கிறத விட இவளை சமாளிக்கிறது தான் ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கும். ஏன் அப்படின்னா 1 இல்லை 2 இல்லை நிறைய இடங்களில் நம்ம நருட்டோ அடி வாங்குறதுக்கு இருக்கிறதே நம்ம சாக்குராவா தான் இருப்பா. ஏன்னா வராத ஒரு விஷயத்த வற்புறுத்தி வர வைக்கணும்னு சொல்லி பல எனிமீஸ் கூட ஃபைட் பண்றதுக்காண்டி போவா. சரி அடிப்பாலா, அதுதான் இல்லை அடிதான் வாங்குவா. ஸோ டீம்ல இருக்க ஒரு மெடிக்கல் நிஞ்சா தான் நம்ம சாக்குரா. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த லூசு ஃபர்ஸ்ட் போய் அடி வாங்கி இவளை ஹீல் பண்றதுக்குள்ள நம்ம பசங்க படாத பாடுபட்டுருவாங்க. அடுத்த 9வது இடத்துல டான்சோ தான் இருக்கான். டான்சோ இருக்கிறதுலே ஒரு ஹேட்டடான கேரக்டர் அப்படிங்கிற ரெக்கார்டை வச்சிருக்கான். ஸோ எதனால இந்த நாய் டான்சோவை எல்லாருமே ஹேட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம நருட்டோ சின்ன பையனா இருக்கும் போது லீஃப் வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே அவனை ஒரு நைன்டில் பீஸ்ட் மாதிரி பார்த்து ட்ரீட் பண்ணி அவனை எல்லாருமே ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இத்தனைக்கும் அவனுக்கு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி யாருமே இல்லை, நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி வளர்க்குறதுக்கு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பையனை எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் கருணையே இல்லாமல் அடிச்சு துரத்தி விடுறதுக்கு காரணமாக இருந்த ஒரே ஒரு ஆள்னா இந்த நாய் டான்சோ தான். ஏன்னா டான்சோ தான் நருட்டோக்குள்ள நைன்டில் பீஸ்ட்டை சீல் பண்ணியிருக்கிற விஷயத்த எல்லா இடத்துலையுமே லீக் பண்ணியிருப்பான். ஸோ நம்ம நருட்டோ எல்லாருமே ஹேட் பண்ணுறதுக்கான காரணமாக இருந்ததே டான்சோ தான். அதே மாதிரி லீஃப் வில்லேஜுக்கும் உச்சியா கிளான் மெம்பர்ஸுக்கும் சண்டையை மூடி விட்டதும் இந்த நாய் டான்சோ தான். ஸோ அப்படியாப்பட்ட கேடு கெட்ட கேவலமான கேனாவனா தான் இந்த நாய் டான்சோ. அடுத்த இடத்துல நம்ம சாஸ்கே உச்சியா தான் இருக்கா. நம்ம சாஸ்கே உச்சியா கிளான் மெம்பர்ஸ்லேயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான உச்சியா அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்கான். ஸோ நம்ம சாஸ்கே இதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான உச்சியா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லீடர் ஆஃப் தி உச்சியாவான நம்ம மதரா உச்சியா தான் உச்சியா கிளான் மெம்பர்ஸ்லேயே ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆள். ஆனா அப்படியாப்பட்ட நம்ம மதரா உச்சியாவே சர்ப்ரைஸ் பண்ண ஒரு ஆள் தான் நம்ம சாஸ்கே உச்சியா. ஸோ அதை நம்ம 4th கிரேட் நிஞ்சா வரலையே பார்த்துருப்போம். நம்ம நருட்டோ சாஸ்கே இவங்க 2 பேருமே சேர்ந்து மதராவை ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. அதுவும் 10 டெயில்ஸ் மதராவை பட் டிஃபீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அதுவே ரெனேகன் மதராவா இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ்கேக்கு ரெனேகன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் சேஜ் ஆஃப் த 6 பாத் கிட்ட இருந்து 6 பாத் பவரும் கிடைச்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, அந்த பவரை யூஸ் பண்ணி தான் நம்ம காகியா கூடவே போய் ஃபைட் பண்ணி நம்ம காகியாவே சீல் பண்ணி விட்டுருப்பான் நம்ம சாஸ்கே. ஸோ பொருட்டோ சீரீஸில் நம்ம சாஸ்கே ஒன்றும் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறி இருப்பான். ஸோ அதனால தான் நம்ம சாஸ்கேவை உச்சியா கிளான் மெம்பர்ஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு உச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 7வது இடத்துல நம்ம இட்டாச்சி உச்சியா தான் இருக்காரு. நம்ம நருட்டோ சீரீஸ்லேயே ஒரு பெஸ்ட் சாக்ரிஃபைஸ் கேரக்டர் அப்படிங்கிற பட்டத்தை நம்ம இட்டாச்சி தான் வச்சிருக்காரு. ஸோ நம்ம நருட்டோ சீரீஸ்ல என்ன தான் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம இட்டாச்சி உச்சியா அளவுக்கு வராதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்றவங்க பண்ண தியாகத்தை நமக்கு காமிக்கிறது மட்டும் இல்லாமல் நருட்டோ சீரீஸ்ல இருக்கிற எல்லாத்துக்குமே காமிச்சு நம்மளை திருப்திப்படுத்தி இருப்பாங்க. அதுவே நீங்க இட்டாச்சி சைடு வந்தீங்க அப்படின்னா நம்ம இட்டாச்சி பண்ண தியாகத்தை நருட்டோ சீரிஸ்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. நம்ம கக்காஷி, நருட்டோ, சாஸ்கே இப்படிப்பட்ட மெயினான ஆளுகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம இட்டாச்சி தான் சொல்லியிருப்பாரு, என்னோட உண்மையில நீங்க மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நருட்டோ கிட்ட சொல்லியிருப்பாரு. ஏன்னா வெறும் 13 வயசு இருக்கிற பையனை லீஃப் வில்லேஜுக்காக அவனோட கிளான் அழிக்க சொன்னது மட்டும் இல்லாம அவனோட சொந்த அப்பா அம்மாவை அவனோட கையாலேயே கில் பண்ணவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ 10வது குறைக்கு இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பண்ணப்படி எல்லாமே அவன் தலைமையில போட்டு அவனை ஒரு ரோக் நீஞ்சாவா மாத்துறது மட்டும் இல்லாம லீஃப் வில்லேஜோட ஸ்பையா அக்கட்சுகில போய் ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அக்கட்சுகில ஜாயின் பண்ணி கூட அக்கட்சுகியோட இன்ஃபர்மேஷனை லீஃப் வில்லேஜுக்கு ஷேர் பண்ணி லீஃப் வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணவும் செஞ்சிருப்பாரு நம்ம இட்டாச்சி. ஸோ அப்படி அவனோட வாழ்க்கையை அவனுக்காக வாழாம லீஃப் வில்லேஜுக்காக வாழ்ந்து அர்த்தமே இல்லாம அவனோட தம்பி முன்னாடி ஒரு வில்லனா இறந்து போகவும் செஞ்சிருப்பான் நம்ம இட்டாச்சி. ஸோ அதுக்கப்புறம் ரீஅனிமேஷன் ஆகி வரும்போது கூட அவனை குறை சொன்னவங்க கொல்லணும்னு துடிச்சவங்க இவங்க எல்லாத்துக்குமே நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க, ஆனா நான் உங்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லி ரீஅனிமேஷன் பிரேக் பண்ணி
பண்ணி விட்டுருப்பான் நம்ம இட்டாச்சி யூச்சியா. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு தியாகத்தை பண்ணி அதை எதையுமே வெளியில் காமிச்சிக்காம ஒரு வில்லனாவே லீஃப் வில்லேஜுக்காக இறந்து போன ஒரு சிங்கம் தான் நம்ம இட்டாச்சி. ஸோ இதனால தான் நம்ம இட்டாச்சியை ஒரு பெஸ்ட் சாக்ரிஃபைஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது இடத்துல நம்ம நருட்டோ உசுமாக்கி தான் இருக்கா. நம்ம நருட்டோ ஹொகாகேஸ்லேயே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஹொகாகே அப்படிங்கிற ரெக்கார்டை வச்சிருக்கான். ஸோ நம்ம நருட்டோ உண்மையாலுமே ஒரு கிரேட்டஸ்ட் அண்ட் பவர்ஃபுல்லான ஹொகாகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வெறும் 16 வயசு இருக்கிற நருட்டோ தான் 4th கிரேட் நிஞ்சா வரப்ப எல்லாத்துக்கூடையுமே ஃபைட் பண்ணி 4th கிரேட் நிஞ்சா வரையே ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருப்பான். இத்தனைக்கும் நம்ம தேடர் ஐக்கியாக கூட ஃபைட் பண்ணி நம்ம தேடர் ஐக்கியாகவே சீல் பண்ணது, நம்ம மூவை சீல் பண்ணது, இட்டாச்சி அண்ட் நாகட்டோ கூட ஃபைட் பண்ணி நம்ம மதரா கூடயே ஃபைட் பண்ணது எல்லாமே வெறும் ஷாடோ க்ளோன் நருட்டோ தான். ஸோ அது மட்டும் இல்லை வாரார்க்கில் இருந்த எல்லா ஷினோபிகளுக்குமே அவனோட சக்கராவை ஷேர் பண்ணியிருப்பான். ஏன் ஹொகாகேஸ் கூட அவனோட சக்கராவை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா நம்ம நருட்டோ 4th கிரேட் நிஞ்சா வரப்பே எல்லா ஹொகாகேஸையுமே சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் ஹொகாகேவா மாறி இருப்பான், அதுவும் வாரார்க்கு அப்போ. ஸோ நெக்ஸ்ட் 5வது இடத்துல த புரோக்கன் ஹீரோ அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம ஒபிட்டோ உச்சியா தான் இருக்கான். நம்ம ஒபிட்டோ இதுக்காக எல்லாருமே ஒரு புரோக்கன் ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவனை எந்த அளவுக்கு மண்டையை கழுவி அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்க முடியுமோ அது எல்லாமே நம்ம ஒபிட்டோ மூலியமா நம்ம மதரா அண்ட் ஜெட்ஸு பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா சின்ன வயசுல இருந்து ஒண்ணுமே இல்லாம வளர்ந்த ஒரு அப்பாவி பையனான நம்ம ஒபிட்டோ உச்சியாவை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே பறிச்சு அவனோட லவ்வர் அவன் கண்ணு முன்னாடியே கொண்டு அவனுக்குள்ள ஒரு கெட்டனத்தை தூண்டி விட்டு அவன் என்னதான் ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண வச்சு அவனை ரொம்பவே பேடா ஒரு வில்லனாவே மாத்தி விட்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பண்ணும்போது அவனுக்கு சுய புத்தி அப்படிங்கிற ஒண்ணு இல்லை. ஏன்னா நம்ம ஒபிட்டோ எந்த ஒரு கேருமே இல்லாம தான் வளர்ந்துருப்பான். அவனுக்கு அப்பா அம்மா இல்லை, அவனோட அப்பா அம்மாவை அவன் ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லை. ஸோ அப்படி இருக்கிற டைமிங்ல அவனுக்கு நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி வளர்க்கறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அப்படி இருக்கிற அந்த ஒரு டைமிங்ல அவன் மேல அன்பு வச்ச ஒரே ஒரு వ్యక్తిனா அது நம்ம ரின் தான். ஸோ அப்படியாப்பட்ட நம்ம ரின்னை ஒபிட்டோட கண்ணு முன்னாடியே வச்சு கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வருத்தத்தை தாங்க முடியாம அவன் ஒரு ஈவலாவே மாறி இருப்பான். ஸோ இதனால மட்டும் நம்ம ஒபிட்டோவை ஒரு புரோக்கன் ஹீரோ அப்படின்னு சொல்லல, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாமே நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். அடுத்த 4வது இடத்துல த எல்லோ ஃபிளாஷ் ஆன மினாட்டோ நமிகாசே தான் இருக்காரு. நம்ம நருட்டோ சீரீஸ்லேயே ஒரு ஃபாஸ்டஸ்டான ஷினோபி அப்படிங்கிற ரெக்கார்டை நம்ம மினாட்டோ தான் வச்சிருக்காரு. ஸோ எதனால நம்ம மினாட்டோவை ஒரு ஃபாஸ்டஸ்டான ஷினோபின்னு சொல்றாங்கன்னு நான் சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நருட்டோ சீரீஸ்லேயே ஒரு ஃபாஸ்டஸ்டான கேரக்டர் தான் நம்ம 4th ரைக்காகே. ஆனால் அப்படியாப்பட்ட 4th ரைக்காகவே ஒரு ஆளை பார்த்து யாரா சாமினி அப்படின்னு கேட்க வச்ச ஒரு ஆள் தான் நம்ம மினாட்டோ. இத்தனைக்கும் ரைக்காகி விசஸ் மினாட்டோ ஃபைட்ல நம்ம மினாட்டோ வேணான்னு சொல்லி ஒதுங்கி போயிருப்பாரு. அதுவே மினாட்டோ சீரியஸா இருந்தாரு அப்படின்னா ரைக்காகே சொல்லி அந்த இடத்துல காலி. ஏன்னா நம்ம ரைக்காகே ஃபாஸ்ட் அப்படின்னா நம்ம மினாட்டோ ரைக்காகேவோட அப்பே மாதிரி. ஏன்னா ரைக்காகே விட ஃபாஸ்ட் தான் நம்ம மினாட்டோ. ஸோ அதே மாதிரி ஒபிட்டோ விசஸ் மினாட்டோ ஃபைட் நடக்கும் போது நம்ம ஒபிட்டோட பவர்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயம் நம்ம மினாட்டோக்கு தெரியவே தெரியாது. இத்தனைக்கும் ஒபிட்டோவை தொடக்கூட முடியாது. ஆனால் ஒபிட்டோ தொட்டா நம்ம மினாட்டோ காலி. ஆனால் அப்படி இருந்தும் கூட ஒபிட்டோ கூட ஃபைட் பண்ண 2 செகண்ட்ல ஒபிட்டோட பவர்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக 10 செகண்ட்ல ஒபிட்டோ அடிச்சு நாக் டவுன் பண்ண ஒரு ஆள் தான் நம்ம எல்லோ ஃபிளாஷ். ஸோ இதனால தான் நம்ம மினாட்டோவை ஃபாஸ்ட்னு சொல்றதை தாண்டி த எல்லோ ஃபிளாஷ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 3வது இடத்துல த கோஸ்ட் ஆஃப் தி உச்சியான்னு அழைக்கப்படுற நம்ம மதரா உச்சியா தான் இருக்காரு. நருட்டோ சீரீஸ்லேயே நம்ம மதரா உச்சியா ஒரு பெஸ்ட் வில்லன் அப்படிங்கிற ரெக்கார்டை வச்சிருக்காரு. எதுக்காக நம்ம மதரா உச்சியாவை ஒரு பெஸ்ட் வில்லன் சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லன் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணி விட்டதே நம்ம மதரா உச்சியா தான். அதாவது நம்ம நருட்டோ சீரீஸ்லேயே ஒரு பெஸ்ட் வில்லன்ல ஒரு ஆள் தான் நம்ம ஒபிட்டோ உச்சியா. அப்படியாப்பட்ட நம்ம ஒபிட்டோவே வில்லனா மாற்றி விட்டது அப்படின்னா அது நம்ம மதரா தான். அதுக்கப்புறம் ஒபிட்டோ மூலியமா நாகட்டோவை வில்லனா மாற்றி விடுறதுக்கான காரணமாக இருந்ததும் நம்ம மதரா உச்சியா தான். ஆனால் இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோ நாகட்டோ மதரா மாதிரி தான் வில்லனா மாதிரி இருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க நல்லவனா மாதிரி தான் இறந்தே போயிருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு வில்லத்தனமாகவே இருந்து அவரோட ஈமான இன்ஃபினிட்டி சுக்கியோமி ஆக்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் முதுகலை குத்து வாங்கி இறந்து போகவும் செஞ்சிருப்பாரு நம்ம மதரா. ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் பட்டாதான் புரியும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம மதராக்கு பட்டதுக்கு அப்புறம் தான் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னதான் நம்ம காவியாலாம் வந்து ரொம்பவே ஓவர் பவராக காமிச்சிருந்தாலும் நம்ம மதரா கிரியேட் பண்ண மாசுக்கு முன்னாடி காவியாலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா வில்லன் அப்படின்னாலே நம்ம மதரா உச்சியா தான். அதுக்கு ஈக்குவலாக எவனாலையுமே வர முடியாது. ஸோ அடுத்து 2வது இடத்துல நம்ம நருட்டோ சீரியஸ்ன்னு இல்லை ஓல் அனிமே சீரீஸ்லேயே ரொம்பவே சாடஸ்டாக இருக்கக்கூடிய நம்ம ஜிராயா சென்சேயோட டெத்து தான் இருக்கு. ஸோ எதுக்காக நம்ம ஜிராயா சென்சேயோட டெத்தை வேர்ல்டு அனிமே சீரீஸ்லேயே ரொம்பவே சாடஸ்டான ஒரு டெத்து அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனுஷன் உயிரோட இருக்கும் போது ஆசைப்பட்டா எதுவுமே நடந்திருக்காது. அதுவே அவன் இறந்து போனதுக்கு அப்புறமா எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் உயிரோட இருந்து பார்க்கறதுக்கு மனுஷன் இருந்திருக்க மாட்டான். அப்படியே நம்ம ஜிராயா சென்சே ஆசைப்பட்டது நடக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ஆசைப்பட்டா எதுவுமே நடந்திருக்காது. சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கை போட்டு அவருக்குன்னு ஒரு பேரை உருவாக்கி சின்ன வயசுல இருந்தே சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸியை தேடி போய் அவரோட வாழ்க்கையை தொலைச்ச ஒரு ஆள் தான் நம்ம ஜிராயா. இத்தனைக்கும் சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸி அப்படின்னு நினைச்சு நம்ம நாகட்டோக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு நம்ம ஜிராயா. ஆனால் அவரு ட்ரெயின்
முக்கியமான ஸ்டூடெண்டே அவரை கில் பண்ணவும் செஞ்சிருப்பான். ஸோ கடைசி மூச்சில் நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்ததுக்கு சக்ஸஸாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது நம்ம ஜிராய் சென்சை கிடைச்ச எல்லாமே ஃபெயிலியர் மட்டும்தான். ஏன்னா நம்ம ஜிராயா சுனாடை லவ் பண்ணியிருப்பாரு, ஆனால் சுனாடை ஜிராயாவை கண்டுக்க கூட மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு சென்சேவா அவரோட ஸ்டூடெண்டான மினாட்டோவை காப்பாற்றிருக்க முடியாது, அதே மாதிரி அவரோட சென்சேவான ஹிருசனையும் காப்பாற்றிருக்க முடியாது. அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஓரோச்சிமாருவை திருப்பி லீஃப் வில்லேஜுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு, அதுவும் நடந்திருக்காது. நம்ம நருட்டோவை லீஃப் வில்லேஜோட ஒரு ஹீரோவா ஒரு ஹொகாயவா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாரு, அதுவும் பார்க்க முடிஞ்சிருக்காது. ஃபைனலாக அவரு ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்டே தப்பான வழியில் போகிறது மட்டும் இல்லாமல் அவரு ட்ரெயின் பண்ண அந்த ஸ்டூடெண்டோட கையாலே இறந்து போகவும் செஞ்சிருப்பாரு. ஸோ என்னதான் அவரோட வாழ்க்கையை ஃபுல்லாக மற்றவங்களுக்காக அர்ப்பணிச்சாலும் அவருக்கு கிடைச்ச எல்லாமே ஃபெயிலியர் மட்டும்தான். ஸோ இதனால தான் நம்ம ஜிராயா சென்சேவோட டெத்தை ரொம்பவே சேடஸ்டான ஒரு டெத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக நம்பர் 1ல இந்த காப்பி நிஞ்சா கக்காஷி ஹட்டகே தான் இருக்காரு. நம்ம கக்காஷி நருட்டோ சீரீஸ்லேயே ஆல் இன் ஒன் அப்படிங்கிற ரெக்கார்டை வச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு பட்டத்தை நம்ம கிஷிமோட்டோவோ நருட்டோ சீரீஸோ நருட்டோட ஃபேன்ஸோ யாருமே கொடுக்கல, நான் தான் நம்ம கக்காஷிக்கு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம கக்காஷிக்கு எல்லா தகுதியுமே இருக்கு. நருட்டோ எல்லாம் ஃபேமஸாக இருக்கிறத தாண்டி ரியல் வேலையும் ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் தான் நம்ம கக்காஷி. ஸோ நம்ம நருட்டோ சீரீஸில் இருக்கிற எல்லா ஹீரோஸுக்குமே சேடான ஒரு லைஃப் ஸ்டோரி இருக்கும், ஆனால் நம்ம கக்காஷியோட லைஃப் ஸ்டோரியே ஒரு சேட் ஸ்டோரி தான். ஸோ அப்படியெல்லாம் இருந்தும் ஒரு பெஸ்ட் ஹீரோவாக இருக்கிறத தாண்டி ஒரு பர்ஃபெக்டான ஹோகாயோவாக இருந்த ஒரு ஆள் தான் நம்ம கக்காஷி. ஸோ அது மட்டும் இல்லை, உச்சியா கிளான் மெம்பர்ஸால் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஷெரிங்கனை நம்ம கக்காஷி உச்சியா கிளான் மெம்பர்ஸை விட ரொம்பவே பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுவும் ஷெரிங்கன் மட்டும் இல்லை, மங்கிக்கோ ஷெரிங்கனையும் சேர்த்து யூஸ் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் நம்ம நருட்டோ சீரீஸ்லேயே அதிகமான ஜுட்ஸோ காப்பி பண்ணி வச்சிருக்கிறதும் நம்ம கக்காஷி தான். 6 வயசுலேயே சுனினான ஒரே ஒரு கேரக்டரும் நம்ம கக்காஷி தான். 11 வயசுலேயே ஆன்போல சேர்ந்து 13 வயசுலேயே ஆன்போட லீடராக மாறுறது மட்டும் இல்லாமல் ஜொனின்ஸோட லீடராக மாறுறதை தாண்டி ஒரு ஹொக்காயவாவும் மாறின ஒரு கேரக்டர் தான் நம்ம கக்காஷி ஹட்டகே. ஸோ அப்படி பார்த்தா நம்ம கக்காஷி ஒரு பெஸ்ட் ஹீரோ, சேட் பேக் ஸ்டோரி, ஒரு ஹொக்காயே, ஹேண்ட்ஸம், பாப்புலர் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ இதில் நம்ம கக்காஷி கிட்ட இல்லாத ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா வில்லன். ஸோ எதனால நம்ம கக்காஷியை வில்லனா காமிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கக்காஷி மட்டும் வில்லனா வந்து முன்னாடி நின்னா நம்ம கக்காஷி முன்னாடி எந்த ஒரு ஹீரோவாலையுமே நிற்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம கக்காஷியை வில்லனா காமிக்கல. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே என்னோட ஃபேவரட் தான். உங்கள் ஃபேவரட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தா அது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டு மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.